நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா, நல்லா தானே இருக்கு படம். சைக்கிள் எப்படி கத்துக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்டும் அவனும் போட்டி போட்டு கத்துக்கிறாங்க. நல்லாதான் இருக்கு. புரியல. நல்லாதான் பண்ணியிருந்தாரு அவருக்கு. காளி வெங்கட். பசங்க ஜாலியா இருக்காங்க ப்ரோ. படம் நல்லா பண்றானுங்க, இன்ட்ரெஸ்டாவும் இருக்குது. சைக்கிள் எப்படி கத்துக்கணும்ன்றத ஒரு ஆர்வமா பண்றானுங்க. நல்லா இருக்குது, பாக்கலாம். சின்ன பசங்க பாக்கலாம் ப்ரோ படத்தை. கண்டிப்பா ப்ரோ. குட்டி பசங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதே கொஞ்சம் பெருசா சூப்பரா எடுத்திருக்காங்க. அந்த குட்டி பசங்களுக்காண்டி பாக்கலாம் ப்ரோ. ப்ரோ நான் குரங்கு பேடல் பாத்துட்டு வந்தேன். ஏதோ வீட்டுல வெயிலுக்கு போர் அடிக்குதுன்ட்டு வந்தோம். ஏதோ பரவாயில்ல, வெயில்ல வீட்டுல பத்து போர் அடிக்குது, சரி சும்மா வந்து படம் பாத்துட்டு போலாம். நல்லா இருந்துச்சு. எந்த சீன் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க? சைக்கிள் சீன் செம்மையா இருந்துச்சு. அதோட சைக்கிள் ஸ்கிரிப்ட்ஸ்ல நிறைய பண்ணிருக்காங்க, சூப்பரா இருந்துச்சு. அதுல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, சூப்பரா நடிச்சிருக்காங்க? சைக்கிள் சேமிச்சு ஃபர்ஸ்ட் வாங்கினாங்கல்ல நிறைய பேரு, அவங்க அதுல ஒரே சைக்கிள் தனியா லாஸ்டா தனியா ஓட்டிட்டு இருந்தால, அது அந்த பையன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? படம் நல்லா இருந்துச்சு. ரியாக்ஷன் கொஞ்சம் அடி சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. பசங்களுக்கு ஏற்ற படம். என்ன சொல்ற, பேரண்ட்ஸ் பசங்க கேட்டெல்லாம் வாங்கி தரணும், அந்த மாதிரி மோட்டிவா நல்லா நடிச்சிருந்தாங்க. பெரியவங்க கூட இனிமே நடிச்சிருக்க மாட்டாங்க, சொல்லி கொடுத்தா பசங்க நல்லா நடிச்சிருக்காங்க. சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு சைக்கிள் ஓட்ட ட்ரை பண்ணதா சொன்னேன். நல்லா இருந்தது. ஒரு டிஃபரெண்டா இருக்கு கான்செப்ட், நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்க? ஒரு வில்லேஜ் சைடு எப்படி இருக்குமோ அந்த பேஸ்ல இருக்கு படம். ஃபேமிலியா பார்க்கலாம், நல்லா இருக்கு. சைக்கிளிங் தான் கதையே. ஒரு சைக்கிள் ஓட்ட தெரியாத பசங்க வந்து அவங்க சைக்கிள் எடுத்து கத்துக்கிறது தான் கதையே ஃபுல்லாக. பிளாக் தான் இல்லை, சூப்பரா இருக்கு. புரியல. காளி வெங்கட் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கு. இந்த படம் வந்து ஃபேமிலியா உட்காந்து பார்க்கலாம், பசங்க எல்லாருமே பார்க்கலாம், ஃபன்னாவும் இருக்கு படம். குரங்கு பேடல் அதான் படம் ரொம்ப படம். நீங்க பாத்தீங்களா? பாருங்க, உண்மை அருமையான படம். ரொம்ப ஒரு நம்ம ஊர்ல நம்ம சைக்கிள் அந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு வில்லேஜ் இருந்த பசங்களுக்கு அப்பா விட மாட்டாங்க, ஓட்டுறதே கஷ்டம், சைக்கிள் கிடைக்கிறது கஷ்டம் இல்லை. ஸோ அந்த டயத்துல நடந்த விஷயம் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அப்பா விட மாட்டாரு, டச் பண்ண விட மாட்டார் ஸ்கூல் போயிடப்போ. அது நல்லா எனக்கு அமேசன் ஆச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். அது திருடு பசங்க போய் ஏதாவது நொங்கு பிடுங்குறது, இளநீ பிடுங்குறது, டீம் சேருது, அதுக்குள்ள சண்டை வருத்திரம் ஒன்று சேருது. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. நல்லா படம். நல்லா காலையில் நடிச்சவங்க எல்லாருமே குட்டி பசங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. நடிச்ச மாதிரி இல்லை, அப்படியே அந்த ஊர்ல வந்துட்டு எடுத்துட்டு அப்படி பெர்ஃபார்ம் பண்ண அந்த மாதிரி பண்ணிருந்தாங்க. அது தெரியல, நடிகருமே தெரியல. நமக்கு உள்ள செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீட் நல்லா இருக்கு. அது ஒரு சைக்கிள் போட்டி, அதுக்குள்ள பசங்க வின் பண்றது, அதுக்குள்ள ஒரு எழுத்துறதுக்கு பிரச்சனை இருக்குல்ல, அது மோட்டிவேஷனா இருந்தாங்க. அவட நம்ம ஃப்ரெண்ட் ஒன்று சேருது. ஸோ அப்புறம் அப்பாவுக்கும் பையனும் அது புரிஞ்சுக்கிறது, சின்ன பையன் ஒரு அட்வைஸ் பண்றது கூட அப்பா புரிஞ்சுச்சு. அவர் திருந்துவாரு, அவர் லாட்டரி சீட்டு வாங்கிட்டு இருப்பாரு. அப்பா சொல்லுவாரு, இப்ப நான் இதை சொல்றேன், நான் சைக்கிள் தான் நல்லது தான் சரி, நீ லாட்டரி சீட்டு வாங்கிட்டு அப்பா அம்மா 2 பேரும் உலகத்தை நீங்க வேஸ்ட் பண்றீங்கன்னு. அப்புறம் அவர் புரிஞ்சுட்டு கடைசி பையனுக்கு கிளைமேக்ஸ் ஒரு சைக்கிள் வாங்கிட்டு சூப்பரா இருந்துச்சு. இல்லங்க, நம்ம இது கதைலாம் இல்லைங்க. ஆக்சுவலா நம்ம ஊர்ல நம்ம சின்ன வயசுல பாக்குற வாழ்வியலான ஒரு சம்பவத்தை நாங்க பதிவு பண்ணிருக்கோம். அதெல்லாம் எஸ்கே சார் வாங்கிருக்கேன், நான் பார்த்தேன். அதனால நல்ல படம். நீங்க பாருங்க, 100% எல்லாரும் பார்க்கலாம். என்னன்னா சிட்டில இருக்காங்களா பேரண்ட்ஸ், கண்டிப்பா அவங்க இந்த லைஃப் பார்த்துருப்பாங்க. 80s அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ஸ்கூல் சின்ன வயசுல பார்த்துருப்பாங்க. அதனால இது எல்லாரும் பார்க்கலாம். சின்ன குட்டி பசங்க, சிட்டி பசங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்னது கூட என்னது எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்கான இது வந்து இவங்க அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலா குட்டி பசங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். நீங்களே பாருங்க, உட்காருங்க, உங்களுக்கே தெரியும் கரெக்டாகும். ஸோ அந்த மாதிரி படம் கண்டிப்பா பாருங்க, நல்ல மூவி. நல்ல படம், நிஜமா நல்லா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் என்னன்னா சப்போர்ட் பண்றது நல்ல விஷயம். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க நல்லா இருக்கு. காமெடி ஒரு 2 கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காளி வெங்கட்னா சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒர்த்து தான், மற்ற படங்களை விட இது ஒர்த்துப்பா. நான் என்ஜாய் பண்ணேன். குழந்தைங்களோட வந்தா என்ஜாய் பண்ணல. இப்ப வர படம் எதுவுமே குடும்பத்தோட போய் பாக்குற மாதிரி இல்ல. இது நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு, போய் நீங்களும் பாருங்க, நல்லா இருக்கு.
நம்மளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் ஆமா, அந்த கலர் கலரா சாக்லேட் வரும்ல, அந்த அந்த சாக்லேட்லாம் அதுல காட்டுறாங்க ஃபைனலா. அது நல்லா இருக்கு. ஒரு குண்டு பையன் பண்ணியிருக்கான், அது சூப்பரா இருக்கு. பசங்க தான் நல்லா பண்ணியிருக்காங்க. சைக்கிள் வச்சுனா மேட்டர் சொன்னாங்க. அது உங்களுக்கு சைக்கிள் கனெக்ட் ஆயிருக்கு. ஆமா, சைக்கிள் எல்லாரும் கொடுத்த உடனே அப்படியே சீட் மேலே ஏறி உட்காந்து ஓட்டிருக்கீங்களா? சைட்ல தானே. ஸோ அது கரெக்டா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, டச்சிங்கா இருக்கு. நல்லா தான் இருந்தது, சூப்பரா தான் இருந்தது. இந்த படத்துல உங்களுக்கு ரசிச்சு பார்த்த சீன் எதை சொல்லுங்க? ரசிச்சு பார்த்த சீனா எல்லா சீனும் ரசிச்சு பார்த்தது. ரசிச்சு பார்த்த சீன்ல எதுவுமே இல்லை. ரசிச்சு பார்க்குற அளவுக்கு அதுல ஒன்றும் இல்லை. ஆனா ஸ்லோவா போச்சு படம். ஆனா ரொம்ப எது பிடிச்சிருந்து உங்களுக்கு ரொம்ப? என்ன பிடிச்சி அந்த குண்டே கேரக்டர், அவங்க பசங்க அடிச்சிக்கிறது, அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த சீனை பார்த்தோன்னே எனக்கு லைஃப்ல நடந்த ஞாபகம் வந்துச்சு. அந்த சீனை பார்த்தோன்னே எங்க அப்பாலாம் அவங்க கேரக்டரை சொல்றாங்க, அவங்க லைஃப் எப்படி நடந்தது அதெல்லாம் சொன்னாங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் காசு கொடுத்து சைக்கிள்லாம் ஓட்டல, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணேன். மற்றபடி நல்லா தான் இருந்தது படம்.